வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மீன் குழம்பு. கெண்டை மீன் எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உப்பு, புளி, மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, பூண்டு 20 பல், தக்காளி பழுத்த தக்காளியை வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க, சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து, மிளகாய் தூள் வந்து வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து முழு மல்லி இல்லாதனால முழு மல்லியை வந்து வறுத்து எடுத்து போட்டிருக்கேன், அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. வச்சிட்ட பிறகு வந்து தாளிக்க நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப்பு, சின்ன கப் அளவு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 5 பல் போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வந்து அரைச்ச விழுதை வந்து ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு புளி கரைசல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைசலை வந்து அதில் ஊற்றி, அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி வந்து தேங்காய் விழுதை நல்லா அரைச்சி தேங்காய் பாலாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் பாலாக ஊற்றி நல்லா 5 நிமிஷம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றின பிறகு தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு வந்து மீன் போடுங்க. மீன் போட்டு வந்து கொதித்த பிறகு மீன் குழம்பு ரெடி. இதை இந்த குழம்புக்கு வந்து இந்த மசாலாவுக்கு எந்த மீன் வேணாலும் போட்டு செய்யலாம். நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் செய்வேன். இதில் எந்த மீன் வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.